delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு உள்ளிருந்து வரக்கூடிய சில தகவல்லாம் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறேன் சார். ஆனால் இப்போ மார்ச் வந்துருச்சுன்னா ரொம்ப தீவிரமாக எலெக்ஷன் முடிஞ்சதாங்க படம் ஒரு ஓப்பனாக சொல்லட்டுமா? எலெக்ஷன் முடிஞ்ச படம் தாங்க வரும். இன்னொன்று ஓப்பனாக சொல்லட்டுமா? அரசியல் ரீதியா உங்களுக்கு எதிர்பார்த்த படம் பிப்ரவரி மாதம் ஒரு 8-10 நாள் போயிடுச்சு. எப்போ படம் வெளியாகும் சார்? ஏன் இந்த டிலே? 5000 ஸ்க்ரீன், 1000 தேட்டர், ஜனநாயகன் பட்டைகள் போகுது. ஜனநாயகன் மீண்டும் உடச்செறிஞ்சு வந்துட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அப்படின்னு நம்ம பேசினோம்னா வியூஸ் போகும். எதுவுமே இல்லை. இவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இவங்க சென்சார் போர்டு சொன்ன அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் படத்தை அனுப்புவதற்கு ஒத்துக்கிறோம். அந்த 20 நாளுக்குள்ள படத்தை பார்த்துட்டு அவங்கள அது ஏதாவது அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த 20 நாளுக்கு பிறகுமே அவங்க நினச்சா அந்த 20 நாளைக்கு மேலேயும் கூட போகலாம். இப்போ இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த 18, அது விஜய்க்கும் தெரியாது, கேவிஎன் ப்ரொடக்ஷனும் தெரியாது, படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரும் தெரியாது. இவங்களாம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 18ஆம் தேதி. இப்போ படம் வாங்கின மலேசியாவிலையோ, துபாயிலையோ, சிங்கப்பூர்லேயோ, குவைத்லேயோ, கத்தார்லேயோ இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் போட்ட காசில் பாதியாவது வரணுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படம் இந்நேரத்துக்கு வெளியாகி இருக்க வேண்டியது, ஆனால் சில காரணங்களால் தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன? படம் எப்போ வெளியாகும்? டீட்டெயிலாக நம்மகிட்ட அந்த தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு எதிர்பார்த்த படம் பிப்ரவரி மாதம் ஒரு 8-10 நாள் போயிடுச்சு. எப்போ படம் வெளியாகும் சார்? ஏன் இந்த டிலே? இல்லை 19 ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க சிலர். 5000 ஸ்க்ரீன், 1000 தேட்டர், ஜனநாயகன் பட்டைகள் போகுது. ஜனநாயகன் மீண்டும் உடச்செறிஞ்சு வந்துட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அப்படின்னு நம்ம பேசினோம்னா வியூஸ் போகும். தமிழ் அப்படி வச்சிங்கன்னா நிறையா பேர் பார்ப்பாங்க. இப்படி இந்த ரெக்கார்டை கொஞ்சம் கடந்த ஒரு வாரம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 19 ரிலீஸ் ஆக போகுது, 1000 தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது, 5000 தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகனை பார்த்து சென்சார் போர்டே கண்ணீர் விட்டுச்சு அப்படின்றலாம் பேசுவாங்க. எதுவுமே இல்லை. நடந்தது என்ன அப்படின்னா இவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இவங்க சிபிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதை எதிர்த்து, சென்சார் போர்டை எதிர்த்து இவங்க அப்ளை பண்ண அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு இவங்க சென்சார் போர்டை சொன்ன அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் படத்தை அனுப்புவதற்கு ஒத்துக்கிறோம். படம் சென்சார் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சு. இப்போ ரிவைசிங் கமிட்டியில் நீங்கள் எடுத்ததுலேருந்து 20 நாள் அவங்க ஒரு டைம் ஸ்லாப் வச்சுருக்காங்க. அந்த 20 நாளுக்குள்ள படத்தை பார்த்துட்டு அவங்கள அது ஏதாவது அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இல்லை அந்த 20 நாளுக்கு பிறகுமே அவங்க நினச்சா அந்த 20 நாளைக்கு மேலேயும் கூட போகலாம். இல்லை படத்தில் சில காட்சியில் நீங்கள் சில பேருடைய ஒப்பீனியன் வேணும், சில பேருடைய என்ஓசி வேணும், சில கம்யூனிட்டி தலைவர்களோட வேணும், சில ரிலீஜன் தலைவர்களோட இது இருக்குது, அவங்களாம் கூப்பிட்டு படத்தை காமிக்கணும், அவங்க சொன்னால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க அதாவது சஜஷன் கொடுத்தாங்கன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஓகேவா? இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு தான் படம் போயிருக்கு. ரிவைசிங் கமிட்டிக்கு படம் போயிருக்குன்னொடனே இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 ஸ்க்ரீனு, 1000 கோடி, அப்படியா இப்படியான்னு ஒரே பேட்டர்னில் சொல்லி வச்ச மாதிரி அடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஜனநாயகன் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டர் ஓனர்ஸு எல்லாருமே ஜனநாயகன் கம்பெனி, இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பு நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை கொடுக்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. படமே எப்போ வருமே தெரியாது, பணத்தை கொடுங்க, எவ்வளோ நாள்லாம் நாங்கள் பொறுக்கிறதுன்னு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஒரு செய்தியை லீக் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி படம் ரிலீஸ் வந்துடும், இந்த செய்தியை பரப்பி விடுங்கன்னு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தோடனே ஒரே 4 பேர் ஒரே செய்தி தான், ஒரே பேட்டர்னில் பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா 19 ரிலீஸுங்க, தளபதிக்காக அது வைரங்க மண்ணில் புதைக்க மெருகறிக்கிட்டே போகுங்க அப்படின்ற மாதிரி பேச்சு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் 19 ரிலீஸ் இவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, கேவிஎனுக்கே தெரியாது 19 ரிலீஸுங்கிறது கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கே தெரியாது. அப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு படம் போயிருக்கு. ரிவைசிங்கில் படம் இப்போ இருக்குது. அவங்க எந்த பஞ்சாயத்தும் பண்ணாமல் கொடுத்துட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும். அது 20 நாள், ஒரு 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ வச்சுங்களேன். இந்த மாதம் அவங்களுக்கு 28ஆம் தேதி வரைக்குமே, 24ஆம் தேதி வரைக்குமே அவங்களுக்கு டைம் இருக்குது. அதற்கு பிறகு அவங்க நினச்சா அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காட்சி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க, அதில் இருக்கக்கூடியவருடைய என்ஓசி வேணும், இந்த படத்தை அவங்களுக்கு போட்டு காமிக்கணும்னா அந்த ஆட்களை கூட்டு போட்டு காமிச்சு அவங்க என்ஓசி கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகும். இதுதான் இப்போ ப்ராசஸ். இப்போ இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த 18, அது விஜய்க்கும் தெரியாது, கேவிஎன் ப்ரொடக்ஷனும் தெரியாது, படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரும் தெரியாது. இவங்களாம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 18ஆம் தேதி. 18ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு.
ஏன்னா 18ஆம் தேதிக்கு பிறகு ரிவைசிங் போய் படம் வந்து சென்சார் ஆகி வருமாங்கிறது தெரியல. அதுக்கு ப்ராக்டிக்கலாக நிறையா சிக்கல் இருக்குது. என்னென்னா நீட் ஜேஇ ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. நீட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமுடைய டேட்டும் சிபிஎஸ்சிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் இப்போ வந்து தேர்தல் ஒரு காலம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தேர்வு காலம் மாணவர்கள் வந்து பெரிய அளவில் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொது தேர்வுக்கு, ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. வீட்டில் போனாங்கன்னா விளக்கமாக தான் அடிப்பாங்க, படிக்கிற வேலையை போட்டு படத்துக்காக போகிறோம் அப்படின்னு. அதனால் வந்து இப்போ அது ஒரு சிக்கல். இப்போ வந்து 17-18ஆம் தேதி வந்து உலகம் முழுவதுமே வந்து ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் வந்து குறிப்பிட்டு மிடில் ஈஸ்ட்டில் பெரிய அளவில் விஜய்க்கு ஓப்பனிங், குறிப்பாக மலேசியாவில் பெரிய ஓப்பனிங். மலேசியாவில் 10 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கியிருக்கிறார். மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த மாலிக் வாங்கியிருக்கிறார். மலேசியா, மிடில் ஈஸ்ட் மலேசியாவாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், அதோட ஒரு தேட்டர் வந்து சவுதியாக இருக்கட்டும், தமிழர்கள் தென்னிந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். ஆமாம், அந்த மிடில் ஈஸ்ட் எல்லாமே, மிடில் ஈஸ்ட் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே இந்த ரம்ஜான் டைம் வந்ததுன்னா ஆஃபீஸே ஆஃப் டே தான். பெரும்பாலும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஆஃப் டே தான் வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் ஒரு 15-20 நாளைக்கு மேலே லீவ் விட்டுருவாங்க. அப்போ எந்த விதமான கொண்டாட்டங்களுமே அங்கே இருக்காது. அந்த லீவில் வந்து நம்மள மாதிரி வெளியே போகிறது வர்றது, படத்துக்கு போகிறது அப்படி எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன்லி அந்த ஹோலி மந்த் அப்படிப்பாங்க, புனிதமான மாதம். அந்த மாதத்தில் நிறையா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான விஷயம் இருப்பாங்க. அதனால் கேளிக்கை கூட்டங்கள் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, ஆட்டம் பாட்டம், அந்த மாதிரி எந்த விஷயமே இருக்காது. எல்லாருமே வந்து காலையிலேருந்து சூரியன் உதயத்துலேருந்து சூரியன் மறைவு வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் அவங்க மினிமம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இதிலே இருப்பாங்க. அதனால் இஸ்லாமிக் நாடுகள் எல்லாமே வந்து ஆஃப் டே தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஈவினிங்கில் தான் ஆஃபீஸை ஓப்பன் ஆகும். சில மதியானத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்கூல் காலேஜெலாம் வந்துடும். அப்போ ஏறக்குறைய அவங்க வந்து அந்த மூடில் போயிடுவாங்க. இப்போ படம் வாங்கின மலேசியாவிலேயோ, துபாயிலேயோ, சிங்கப்பூர்லேயோ, குவைத்லேயோ, கத்தார்லேயோ இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போட்ட காசில் பாதியாவது வரணுமே. பெரிய அளவில் ஃபேன் பேஸ் மலேசியாவில் விஜய்க்கு இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் 18ஆம் தேதி 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா? அங்கே இருக்கிற படம் வாங்கினவங்க சொல்லுவாங்கல்ல, படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது ஒரு சித்த. இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே இங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்தியா முழுவதுமே சிபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. பொது தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இத்தனை சிக்கலுக்கு மத்தியில் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க சார்? இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஓவர்சீஸில் சொன்னீங்க, மற்ற மாநிலங்கள் எல்லாமே சொன்னீங்க, இந்தியாவிலையும் சொல்கிறேன், இந்தியாவிலையும் சொன்னீங்க. ஆனால் நமக்கு வந்து ஜனநாயகம்னா மெயின் தமிழ்நாடு தான். அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுன்ற கவலை அவங்களுக்கு இருக்கும். இப்போ அதுக்காக வந்து எக்ஸாம் தள்ளி வச்சிடலாமா? ரிலீஸாக தள்ளி வைக்க முடியுமா அதுக்கிட்டு சொல்கிறேன். இவங்க சொல்லுவாங்க எக்ஸாம் தள்ளி வையா, இதுக்கு திமுக தான் சரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பழி வாங்குது பார்த்தியா, தேர்தல் தேதி தேர்வு தேதியை போட்டு எங்கள் ஜனநாயக படத்தை முறக்கிறதுக்கேவும் எலெக்ஷன் இது போட்டிருக்காங்க. இது எக்ஸாம் டேட்டை வந்து 18ஆம் தேதி தளபதி படம் வருதுன்னு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 18ஆம் தேதி சொல்ல மாட்டாங்க, 18ஆம் தேதி படம் வருதுன்னு தெரிஞ்சே நீட் எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து முடக்கிறது இல்லையா? இதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். அப்படி இல்லாமல் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா இத்தனை சிக்கல் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, இத்தனை சிக்கல் இருக்குது. ஓவர்சீஸ் தரப்புல இருந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு டேட்டை தள்ளி வைங்க அப்படின்னு கேட்பாங்க. ரம்ஜானால தள்ளி வைங்கன்னு கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில டிஸ்ட்ரிபியூட்டருமே படத்தை டேட்டை தள்ளி வைங்க, எக்ஸாம் நேரமாக இருக்குது, எல்லோரும் படிக்கிற நேரமாக இருக்குது, ஸ்டூடெண்ட் தான் பெரிய அளவில் நமக்கு ஆடியன்ஸையும் அவங்களுக்கு குறைச்சி. எப்பயுமே எல்லா படத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த 18லேருந்து 25க்குள்ள ஆடியன்ஸ் தான் மெயின் மேஜர் ஆடியன்ஸ். அப்போ அவங்களும் வந்துடுவாங்க. அப்போ அப்படிங்கும்போது 18ஆம் தேதி முதல்ல ரிவைசிங் போய் சென்சார் கிடைக்குமாங்கிறதே கேள்வி குறிப்பேன் சார். ஆனால் இந்த ஜனநாயகன் படம் வந்து இந்த சென்சார் இஷ்யூ ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நல்லது நடந்திருக்கு. ரிவைசிங்க்கு எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலான்றது இப்போ கால அளவு வந்து அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே 20 நாள் தான். அப்படியா? இவங்க இந்த ஜனநாயகனுக்காக 20 நாளுங்கிறது தான் கிடையாது. இப்போ ரிவைசிங் 20 நாளுங்கிறது ஒரு லிமிட் தான். அதில் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களுக்கு எந்த லாவெலாம் கிடையாது. அப்போ 20 நாளுக்கு உள்ளே தான் 20 நாளுங்கிறது ஒரு மினிமம், மேக்ஸிமம் டாட். எனக்கு தெரிஞ்சு ஒரு உள்ளிருந்து வரக்கூடிய சில தகவல்லாம் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு தான் சொல்கிறேன் சார். ஆனால் இப்போ மார்ச் வந்துருச்சுன்னா ரொம்ப தீவிரமாக எலெக்ஷன் முடிஞ்சதாங்க. படம் ஒரு ஓப்பனாக சொல்லட்டுமா? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தாங்க வரும். இன்னொன்று ஓப்பனாக சொல்லட்டுமா? அரசியல் ரீதியா என்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி கையெழுத்தாகுதோ அப்போ தான் படத்துக்கான அந்த இருக்குப்பிடி விலகும். பின்னாடி அரசியல் ரீதியான காரணங்கள் நான் சொல்கிறேன். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது, இத்தனை தொகுதியின் கையெழுத்து போட்டாங்கன்னு வச்சுங்க, ராகுல் காந்தி ஸ்டாலினும், படம் ரிலீஸ் ஆயிரும். அது வரைக்கும் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டீலிங்கு விடுவாங்களா? நீங்கள் வந்து நாங்களே அந்த கட்சியை தொடச்செறியணும் இந்தியா முழுவதும் நினைக்கிற நீங்கள் வந்து இல்லை அண்டர் ரீடிங் கூட்டணி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆஃபர் வேறு கொடுக்குறேன், 100 சீட் தர்றேன்,
2 டெப்டி சிஎம் தர்றேன். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தான் இதுக்கு தடையா இருக்கு. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி முடிந்து விட்டது அப்படின்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சுன்னா படம் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி படம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. 100% வாய்ப்பு கிடையாது. 18ஆம் தேதிங்கிறது 100% வாய்ப்பு கிடையாது. இவங்களாம் வந்து ஊட்டிட்டு இருக்காங்க 18ஆம் தேதி வருது, அந்த அதில் அப்போ வருது இப்போ வருது அப்படிலாம் கிடையாது. இப்போதைக்கு நடந்துருக்க ஒரே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை வச்சு எல்லாம் திரைக்கதை எழுதிட்டாங்க. 18ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ரிவைசிங் அமைச்சிட்டாங்க, வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஒன்றும் ரிவைசிங் என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ரிவைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் படம் பார்த்துட்டாங்களா, சேர்மன் படம் பார்த்துட்டாங்களா, ரிவைசிங் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க அப்ஜெக்ஷன் யாருக்கா சொன்னாங்களா, அவங்க படம் பார்த்துட்டாங்களா, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஆல்ரெடி இவங்க போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்கணும். சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேள்விட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அதை வாபஸ் வாங்கணும். இவ்வளோ இருக்குல்ல, உடனே 18ஆம் தேதிக்குள்ளே எப்படி நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க? இதுவே கூட படத்துக்கு ஒரு சிக்கலாக வந்துரு. ஏற்கனவே சென்சார் தான் கேட்குது, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராதிங்கன்னு. இவங்க சும்மா இருக்க மாட்டாமல் இவங்கள டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி விட்டு மேலும் மேலும் இந்த படத்துக்கு சிக்கல் எழுதி விட்டுருவாங்க போல். இதெல்லாம் இவ்வளோ சிக்கல் இருக்குது. அரசியல் ரீதியாக நான் சொன்ன சிக்கல்லாம் இருக்குது, ப்ராக்டிக்கலாக இவ்வளோ சிக்கல் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் சைட்லேருந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி படம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனக்கு தெரிஞ்சு படம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வியூஸுக்காகவும் இந்த மாதிரி தமிழ்நாடு போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. யதார்த்தம் இதுதான். அதை மீறி உண்மையிலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவாகி போச்சுன்னா அப்படி இருந்தாலுமே 18ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் பேசும்போது நம்ம தனியாக நிற்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் இங்கேயும் முன்னாடி தான் சலசலப்புகள் குறைஞ்சிருச்சு. ஆப்வியஸாக தெரியுது திமுக காங்கிரஸ் தான் சந்திக்க போகிறாங்கன்ட்டு. இந்த சூழல்லையுமா சார் படம் வந்து அரசியல் ரீதியாக இப்போ வரைக்கும் திமுக தாவேகா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேசி வேணுகோபால் முதல்ல வந்து தமிழ்நாடு தரப்புலேருந்து மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுக தாவேகாவா காங்கிரஸ் தாவேகா? காங்கிரஸ் தாவேகா ராகுல் காந்தியிடம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மனதை கரைய வைக்கக்கூடிய வேலையை சில காங்கிரஸார் செஞ்சுட்டு இருக்காங்க. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு மேலிட பார்வையாளர் போட்ட கேசி வேணுகோபால் 2 முறை கேன்சல் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு வர்றதை. அவர் டிவிக்கு பக்கம் போகணும்னு அவரும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ராகுல் காந்திகிட்ட. அவங்களும் ராகுல் காந்தி ஒரு ஆஸ்பிரேஷன் மைண்டில் இருக்கிறாரு. இது ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. இவங்க வந்தாலும் வந்துருங்கன்றாங்க. இந்த மாதிரியான நெருக்கடி போயிட்டு இருக்கு. அப்போ அதை முடிவு பண்ணது தான் வரும். அரசியல் ரீதியாக இந்த பக்கம் ஒரு சிக்கல் இருக்குது, ப்ராக்டிக்கலாக இந்த பக்கம் சிக்கல் இருக்குது, சென்சார் போர்டில் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, இதெல்லாம் முடிஞ்சு வரும். அப்படிங்கும்போது ஒருவேளை 20ஆம் தேதி 28ஆம் தேதி இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 18ஆம் தேதி நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்காது. நம்ம சினிமா சார்ந்து பேசுகிறோம், ரொம்ப அரசியலாக பேச வேணாம். ஆனால் இந்த கேள்வியை நான் கேட்டுறேன் சார். என்னென்னா, இப்போது காங்கிரஸுக்கு தாவேக்கா வலு சேர்க்கும், அதனால் கூட்டணிக்கு போகாதீங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, திமுகவோட காங்கிரஸ் நிற்கிறது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவங்க தான் ஒரு 10 MP ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்க என்னென்னா தனித்து விடப்பட்ட காங்கிரஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. இப்போ 100 சீட்டு வாங்கி இப்போ காங்கிரஸுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ், ஒரு 3%, 4% ஒரு கணக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கணக்கு இருக்குது. இப்போ தனித்து நிற்கிறப்ப, விஜயோடு நிற்கிறப்ப, ஒரு 100 தொகுதியில் வாங்கி நிற்கிறப்ப அது பெர்சன்டேஜ் கூடும். அப்போ இந்த 100 தொகுதியிலையும் காங்கிரஸினுடைய சின்னம் போய் சேரும். அப்போ ஒரு ரீசர்க்கிள் பண்ண மாதிரி அந்த கட்சிக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் 4% இந்த கட்சி இன்றைக்கி 8% வாங்கியிருக்கிறோம், 7% வாங்கியிருக்கிறோம், 6% வாங்கியிருக்கோங்கிறோம். அந்த கட்சியே அடிமட்டத்தை வந்து அடுத்த கடத்தை கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடக்கூடாது. ஒருவேளை தாவேக்கா காங்கிரஸ் அலையன்ஸ் வந்தப்போ 2 பேர் பலமான கூட்டணி ஆச்சுன்னா இன்னும் சில கட்சிகள் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாயிடக்கூடாது. அது வந்து பெரிய அளவில் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பாதிப்பு. இப்போயே அதிமுக கூட்டணி பல இடங்களில் 3வது இடத்துல இருக்கின்றாங்க வரக்கூடிய கருத்து கணிப்புகள். அது ஒன்றும் பின்னடைவாக போயிடும். அப்போ அதை செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. அப்போ இது வந்து அரசியல் ரீதியாகவும் சில புஷ் இருக்குது, ப்ராக்டிக்கலாகவும் சில சிக்கல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வரணும். சார், இப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க, குறிப்பாக சொல்லணும்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை அடுத்த நிலையில் ஓவர்சீஸில் வாங்கினவங்களோ, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறதா நியூஸ் வந்துச்சு. இப்போ அமைதி ஆகிட்டாங்களா அவங்க? இப்போ செய்தி வந்துச்சு 4 நாளாக. இதுதான் இப்போ 4 நாளாக ஊற்றிட்டு இருக்காங்க. இல்லை 18ஆம் தேதி 1000 ஸ்க்ரீனு, 1000 கோடி, 150 கோடி அட்வான்ஸ் புக்கிங்கு ஓப்பன் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த செய்தி. இல்லை, இதெல்லாம் வந்து கார்பரேட் சீரியஸாக எடுத்துப்பாங்களா ஓடிடியில்? இல்லை, இவங்க ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. சினிமா செய்திகளை மட்டும் இது ஒரு பெரிய ஒரு மோனோபொலி நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஒருத்தவங்க தான் செய்திகளை பரப்புகிறாங்க, அதை கேரி பண்ணி சில பேர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. சில டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படத்தை வாங்கியவர்களுக்கு ஒரு செய்தி பரவலாக போகிறப்போ, ஓஹோ ஏதோ நடந்துட்டு இருக்குப்பா, ஒரு வாரம் தான், நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு, நெருக்கடிகளை ஆறப்படுவதற்கு இந்த செய்திகள் அப்படியே அவங்க தரப்புலேருந்து அப்படி கசிய விடுறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனால் ஒரு வேலை நடந்திருக்கு. ரிவைசிங்க்கு இவங்க இறங்கி போயிருக்கிறாங்க. இதை தான் நம்ம சொன்னோம், நீங்கள் முதல்ல ரிவைசிங்கு போய் வாங்கியிருந்தேன்னா படம் 9 ரிலீஸ் ஆயிருக்குமே, இந்த பருத்தி மூட்டை குடவுலேயே இருந்துருக்கலாமேடா, அதுக்கு தானே கேட்க வேண்டியதாக இருக்குது.
உங்களுக்கு அனுபவம் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் உடனே கோர்ட்டுக்கு போகிறீங்க. அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. இதை தான் வந்து விஜயோட கூட இருந்த பல ஆட்கள் சொல்கிறாங்க, இந்த நாங்கள்லாம் கூட இருந்தால் அந்த படத்தை விட்டுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விஜயோட நீண்ட நாட்களாக கூட இருந்தவங்க சில பேர் நமக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டருங்க, சென்சார்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு நாங்கள் சமாளிச்சிருக்கோம், எத்தனை படத்தை நான் சென்சார் வாங்கியிருக்கோம், எப்படி வாங்கணும் எந்த ரூட்டில் போகணும் எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் வாங்கியிருக்க மாட்டோமா. விஜய் கூட அனுபவம் வாய்ந்த சினிமாவிலே அனுபவம் வாய்ந்த ஆட்கள் கிடையாதுங்கன்றாங்க. விஜயும் இந்த படத்தில் சைலண்ட் ஆஃப் த ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான், ஜெகதீஷ் தான் ப்ரொடியூசர்னா விஜய் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மாதிரி. அப்போ அவருடைய சினிமா சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவரால் ஃபேஸ் பண்ண முடியலையே. இப்போ 4ஆம் தேதி உங்களை கூப்பிட்டு வந்து சரி ரிவைசிங் போகிறீங்களா, ஓகே ரிவைசிங் கமிட்டி ஷேர் பண்ணி யார் அவங்கள போய் பார்க்குறோம், மெம்பர்ஸ் யார் பார்க்குறோம், சார் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டோம், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ பண்ணுறோம், நீங்கள் டக்குன்னு வந்து முடிச்சு கொடுங்க, நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு உடனே உங்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா ரெண்டும் வேறு பாடிங்கிறது உங்களுக்கு புரியலையே உங்களுக்கு. ஜுடிஷியல் பாடி ஒரு அட்டானமஸ் பாடி, சென்சார் போர்டு அட்டானமஸ் பாடி, இவங்க எப்படி உங்களுக்கு உத்தரவு போட முடியும்? இதில் நடந்ததே இல்லையே, இதுவே உங்களுக்கு தெரியலையே உங்களுக்கு பேசிக்காக. இதெல்லாம் சிக்கல்ல வருது. இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இங்கே இது எப்படி ப்ராக்டிக்கல் யோசிக்கணும்ல. நீங்கள் பிரச்சனை இங்கேயே பிடிச்சிருக்கணுமா இல்லையா? 4ஆம் தேதி உங்களை கூப்பிட்டு ரிவைசிங் அனுப்புகிறவங்கன்னா ரிவைசிங் அனுப்புங்க, ஆனால் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணணும், சேர்மனை பார்க்குறோமா நாங்கள் பார்க்குறோம், மெம்பரை பார்க்குறோம், நீங்கள் முடிச்சு கொடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி 9ஆம் தேதிங்கிறதுல 12ஆம் தேதி வந்து போங்க. உடனே எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போகிறீங்க. அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்கே போங்க, கீழே போங்க அப்படின்னு பற்றி விட்டாங்க. அங்கேருந்து திருப்பி இங்கேயே வந்துடுங்க. இப்போ இந்த குழப்பம் ஒரு சினிமா சார்ந்த ஒரு பிரச்சனையவே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. இன்றைக்கி தமிழ்நாட்டை 8 கோடி மக்களுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒன்றும் பேசலை அவர், அது வேறு விஷயம். அது பேச நம்ம ஃபுல்லாக அரசியலாகவே போயிருன்னு வச்சுங்களேன், அதுவே பேச முடியல. அப்போ இந்த இப்போங்கிறது 18ஆம் தேதிங்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு இந்த மாத கடைசிலையோ நெக்ஸ்ட் மந்த்லேயோ கூட பிரச்சனை முடிஞ்சால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around, the professional careers. Reach us to reach them. HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.